இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னுடைய ஞானத்தால் அவதாரம் செய்வதற்கு தோன்றிய ஞான குரு ஞானானந்த சுவாமிகள். அருணாச்சலேஸ்வரா அருணாச்சலேஸ்வரா என்று அனுதினமும் சொல்லி சொல்லி இந்த மண்ணை உய்வித்த சேஷாத்ரி மகானுடைய ஆசிரமும் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் இதயத்திற்கு இதத்தையும் தருகின்றது. பக்தருள் பக்தராய், யோகியருள் யோகியராய், ஞானியருள் ஞானியர். பக்தருள் பக்தராய், யோகியருள் யோகியராய், ஞானியருள் ஞானியாய், நாத அவதார புருஷராய் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னுடைய ஞானத்தால் அவதாரம் செய்வதற்கு தோன்றிய ஞான குரு ஞானானந்த சுவாமிகள். உங்களுக்கு தெரியும், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொடுவது சாலவும் நன்று, தீப தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்லக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு மண் திரு அண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 16 மைல்கள் தொலைவு, ஒரு 16 கிலோமீட்டர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக இந்த அற்புதமான புலர்காலை பொழுதில் உங்களை எல்லாம் அழைத்து செல்லப் போகின்றேன். திருவண்ணாமலையை கடந்து செல்கின்ற வரிசையில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஆசைகளை துறந்து துன்பத்தை துறந்து இந்த மண்ணுக்கு இன்பத்தை சேர்ப்பதற்காக தாயும் தந்தையுமே தெய்வம் என்று இந்த மண்ணுலகில் சுரந்து பற்றை துறந்த திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையில் தஞ்சம் புகுந்த ரமண மகரிஷியினுடைய ஆசிரமம் கடக்கின்ற போதே நம்முடைய உடம்பில் ரசாயன மாற்றம். அதனுடைய இடது பக்கத்திலே சிறிது ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள தன்னை ஒரு பிச்சைக்காரர் பெக்கர் என்று சொல்லிக்கொண்டு கையில் ஒரு சிரட்டை குச்சியோடும் ஒரு விசிறியோடும் பச்சை பட்டாடை தலைப்பாகையோடும் ஞானத்தை இந்த மக்களுக்கு செய்வதற்காகவே அருள்பாலித்து நடந்து தேய்ந்து தனக்கு கிடைத்ததை பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் என்று வாழ்ந்து இன்றைக்கும் பலருக்கும் வழிகாட்டக்கூடிய யோகி ராம் சரத்குமாருடைய ஆசிரமம் கண்கொள்ளா காட்சியாக தெரிகிறது. சற்று கடந்தால் இந்த மண்ணுலகில் அருணாச்சலேஸ்வரா அருணாச்சலேஸ்வரா என்று அனுதினமும் சொல்லி சொல்லி இந்த மண்ணை உய்வித்த சேஷாத்ரி மகானுடைய ஆசிரமும் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் இதயத்திற்கு இதத்தையும் தருகின்றது. இவற்றோடு புறப்பட்டு ஒரு 12 மைல்கள் தொலைவியை தாண்டினால் அற்புதமான ஆசிரமம் ஞானானந்த குரு சுவாமிகளுடைய அற்புதமான ஆசிரமம். அந்த திருக்கோயிலூர் போகின்ற வழியில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பை எப்படி சொல்வது? உள்ளே நுழைந்தால் சங்கெடுத்து ஊதக்கூடிய அந்த அற்புதமான ஞானியின் திருவருவத்திற்கு கீழே போட்டிருக்கக்கூடிய அமுத மொழிகளை மட்டும் படித்து பார்த்தேன். இரக்கம் காட்டு, மனிதனிடத்தில் இரக்கம் காட்டு, ஏமாறாதே ஏமாறாதே, திருமணம் செய் ஆனால் காமுகனாக காம வெறிபிடித்து அலையாதே, உதவி செய், பிறருக்காக இறங்கி ஈர இதயத்தோடு உதவி செய், ஆனால் ஓட்டாண்டியாக மாறிவிடாதே, தைரியமாக இரு, ஆனால் போக்கிரியாக மூர்க்க குணமாக செயல்படாதே, அமைதியாக சத்வகுணத்தோடு இரு, அதற்காக சோம்பேறியாக தெரியாதே. எப்படி? இரக்கம் காட்டி, ஏமாறாதே, திருமணம் செய், அதற்காக காமுகனாக மாறாதே, உதவி செய், ஓட்டாண்டியாக மாறாதே, தைரியமாயிரு, போக்கிரியாக செயல்படாதே, சாந்தமாயிரு, சோம்பேறியாக வாடாதே, பிறருக்கு நல்லது செய் என்று இந்த மண்ணுலகில் ஞான மார்க்கத்தை கொடுத்த ஞானானந்த சுவாமிகளுடைய ஆசிரம கதவுகள் திறக்கிறது. பசுமாட்டு பூஜை புலர்காலை பொழுதில் நடக்கிறது. கோபூஜை கண்கொள்ளா காட்சி. முடிந்த சில மணி நேரத்தில் அடியாறு பெருமக்கள் வந்து ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய திருக்கதவை திறந்து அவருடைய பாதார விந்தங்களை பட்டியில் வைத்து தலையில் சுமந்து எடுத்து வந்து அந்த பீடத்தில் சாத்துகின்றார்கள். அதை காண்பதற்கு கோடி கண்கள் வேண்டும். அடுத்த சில நிமிடங்களில் திருமண வயதிற்கு உட்பட்ட கன்னிப்பெண்கள், அந்த சின்ன பிள்ளைங்களை புவனேஸ்வரியாக ஜெகன்மாதாவாக ஜோதியாக பாவித்து ஒற்றை பெண்ணை தயார் செய்து மலர் மாலையிட்டு கையிலே தீபத்தை கொடுத்து
எப்படி ஐயப்ப வழிபாட்டிலே வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவனாக நினைத்து வழிபடுகின்றார்களோ அதுபோல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணுலகில் ஞான மார்க்கத்தை விதைத்த ஞானானந்த சுவாமிகள், மகா பெரியவரால் தாத்தா சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட ஞானானந்த சுவாமிகளுடைய நெறி காட்டுதலின்படி ஞான ஒளியை நம்முடைய இதயத்தில் பலரச் செய்வதற்காக சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஆசிரமத்தைச் சேர்ந்த அனைவரும் ஆசிரமத்தை சுற்றி வருகின்ற போது அந்த தீப வழிபாடு ஜோதி அவர் இருந்த இடம், உண்டது, உறங்கியது, வாழ்ந்த இடம் ஒவ்வொரு அறையாக எடுத்து சென்று அந்த பெண்ணுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விழுந்து வணங்கி பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சி ஒரு முறையேனும் வாழ்க்கையில் ஞானானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்த சில நிமிடங்களில் தீப வழிபாடு முடிந்த பிறகு சற்று இளைப்பாறுவதற்கு அனைவருக்கும் அங்கே தயார் செய்யப்பட்ட தேநீர் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அதிகாலை பொழுது கணபதி ஹோமம். சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரதன்ன வர்ணம் தியாகே என்று அந்த சிவாச்சாரியார்கள் தொடங்குகின்ற போதே சங்கல்பத்திற்கு நம்முடைய பெயரை பெற்று அத்தனை மெய்யன்பர்களுக்கும் சங்கல்பம் செய்து அங்கே அமரச் செய்து அந்த மரத்தடி நிழலில் அவருடைய பிருந்தாவனத்திற்கு அருகில் எல்லாருடைய சங்கடம் தீர்க்கக்கூடிய கணபதி ஹோமம் நிறைவு செய்து நமக்கு நைவேத்திய பிரசாதம் முறையாக வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக ஞானானந்த சுவாமிகளுடைய பிருந்தாவனத்தில் உள்ள எழுந்தருளில் இருக்கக்கூடிய எல்லா சன்னதிகளுக்கும் அற்புதமான அபிஷேக ஆராதனையும் தூபதீப ஆராதனையும் அதன் தொடர்ச்சியாக நித்திய அன்னதானமாக தினசரி அந்த ஆசிரமத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு அன்னம் பாலிப்பு ஒரு 10:30 மணிக்கு தொடங்கி 12க்குள்ள முடியுது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை பொழுதில் காலையில் ஒரு பொங்கல் பிரசாதம், பிறகு ஒரு சிற்றுண்டி மாதிரி இந்த உணவு தராங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த குடிலிலேயே போய் தங்கிக் கொள்கிறார்கள். ₹1 பெற்றுக்கொள்ளாமல் குடிலை இலவசமாக தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞான ஒளி அமைந்திருக்கக்கூடிய சன்னிதானம் இந்த ஞானானந்த சுவாமிகளுடைய சன்னிதானம். அதைவிட வாழ்வில் ஞானத்தை பெறுவதற்கான நூல்களை தருவதற்கான அற்புதமான நூல்களெல்லாம் அங்கே இருக்கிறது. சத்குரு வாழ்த்து, சத்குரு வினாவிடை, அறிவுரை, அமுதமொழிகள், பால்ய திரட்டு, அருள் திரட்டு என்றெல்லாம் அங்கே அற்புதமான நூல்கள் வரிசை கட்டி இருக்கிறது. 1058 சத்குரு தொடங்கிய ஞான ஒளி இன்று வரைக்கும் தீபமாய் சுடர்விட்டு எரிகிறது. வாழ்க்கையில் ஆனந்தம் பெற, மகிழ்ச்சி பொங்க, இல்லத்திலும் உள்ளத்திலும் நல்லது நடக்க, இடையூறுகள் தகர்த்து எறிய நீங்கள் செல்ல வேண்டிய புனித பிருந்தாவனத்தலம் திருவண்ணாமலை முதல் திருக்கோவிலூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஞானானந்த ஆசிரமம் செல்லுங்கள், ஞான ஆனந்தம் பெறுங்கள். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.